பொண்ணை தான் சரியா வளர்க்க தெரியல. ஒரு பிரச்சனையாவது ஒழுங்கா முடிக்க தெரியுமா? ஆளும் மீசியம் வளர்ந்தா மட்டும் போதுமா? ஏங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னத்தையா பார்த்து பேசுறது? ஏதோ என் கையில உன் பொண்ணு சிக்கினதால தப்பிச்சிங்க. இல்லைன்னா இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சு உன் சாதிசனம் முன்னாடி உன் மானமே கப்பல் ஏறி இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மளுக்கு ஆகாதவனை விரும்புறான்னு தெரிஞ்சா கூப்பிட்டு பேசி மண்டைய கழுவி மனசை களைச்சு விட்டுறணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஏங்க உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இருக்க. அந்த பொண்ணும் இதே மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா இப்படித்தான் நிதானமா பேசுவீங்களோ? ஆமா, இதை விட நிதானமா தான் பேசுவேன். என்னைக்குமே நம்ம பிள்ளைங்க நம்மளை வெறுக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது. அந்த வெறுப்பை தான் இந்த மாதிரி பசங்க விருப்பமா மாத்திட்டு போயிடுறாங்க. காதல் விஷயம்லாம் கரண்ட் பாக்ஸ் மாதிரி. எக்கு தப்பா கை வச்சோம் நம்மளே தூக்கி அடிச்சிரும். என் பொண்ணு அப்படி வேற ஒரு சமூகத்து பையனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா அவளாவே அவனை விட்டு விலகி போற மாதிரி நான் ஏதாவது செஞ்சிருப்பனே தவிர அவன் கூட ஓடி போற நிலைமைக்கு நான் கொண்டு வந்து விட மாட்டேன். அவனை விட நம்ம அப்பா மேலுன்னு நினைச்சாதான் பிள்ளைங்க நம்ம பிடியில இருக்கும். நமக்கு அவன் தேவைலாம் தோணுச்சுன்னா நம்ம தேவையே இல்லைன்னு போயிடுவாங்க. அப்படிதான் உங்க பொண்ணு ஓடி வந்திருக்கா. புரியுதுங்க. நீங்க சொன்ன மாதிரி விஷயம் தெரிஞ்சதும் நான் பக்குவமா பேசி அவ மனசை மாத்தி இருக்கணும். நான் செய்யாம விட்டது ஏன் தப்பு தான். இப்போ அது புரியுதுல்ல? அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ என் பொண்ணு எங்க இருக்கா? என் வீட்டில் தான் இருக்கா. அவனும் கூடவே தான் இருக்கான். மாமா இப்ப போய் அவனை வெட்டி போட்டு நம்ம புள்ளைய கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க. பார், இப்பதான் சொன்னேன், உங்க புத்திக்கு அது உரைக்கவே மாட்டேன்து. இப்படி முரட்டுத்தனத்தெல்லாம் பெத்த பிள்ளைங்கிட்ட காமிக்காதீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்களை பிடிக்காம தான் போவோம். நான் சொல்றப்ப கிளம்பி வந்து பக்குவமா பேசி அவங்கள கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணு கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அவளே அவனை வெறுக்கிற மாதிரி செய்யுங்க. முக்கியமா வர்றப்ப அந்த பையனோட அப்பா அம்மாவையும் வர சொல்லுங்க. அப்பதான் உங்க பொண்ணு உங்களை நம்பும். புரியுதா?